Hi guys, this is Sri Ayappan. So train sumல time speed distanceல ஒரு important sum பார்க்கலாம். Two trains are approaching each other. So opposite directionல வந்துட்டு இருக்கு on a parallel track. Their length are 700 meter, 400 meter respectively. The speed of the first train 95 km per hour. That the speed of second train 125 km per hour. The time required by the trains to cross each others. So time கேட்டிருக்காங்க. We know that distance equal to speed into time. இந்த ஒரு ஃபார்முலா நம்மளுக்கு போதும். ஸோ அந்த இடத்துல distance அப்படிங்கிறது the sum of length of two trains. ஸோ 700 ப்ளஸ் 400. ஸோ ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், ஸ்பீடை ஆட் பண்ணணும். ஸோ 95 ப்ளஸ் 125 இன்டு டி இருக்கும், இது கரெக்டாக. ஸோ நம்மளுக்கு டைம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 1100 வருது. இதை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 220 வருது. ஸோ நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே வந்து மீட்டரில் இருக்குது, இங்கே வந்து கிலோமீட்டர் பர் ஹவரில் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணிடலாம், மீட்டர் பர் செகண்டாக மாற்றிக்கலாம். மீட்டர் பர் செகண்டாக மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், 5/18 போடணும் இன்டு டைம். ஓகே, ஸோ 0 கட் பண்ணிடலாம், 0 கட் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு 1 0, இங்கே வந்து 2 வந்திருக்கும். ஸோ 5 2 சேர்த்து 10 வந்துடும், 10 கட் ஆயிரும். நம்மளுக்கு டைம்ஸ் ஈக்குவல் டு 18 செகண்ட்ஸ். நம்மளுக்கு செகண்ட்ஸில் ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் பி. தேங்க்யூ கைஸ், ஆல் தி பெஸ்ட்.